கடந்த சில தினங்களாவே பாத்தீங்கன்னா ஓபிஎஸும் இபிஎஸும் சண்டையா மாட்டிட்டு இருந்தவங்க திடீர்னு ரெண்டு பேரும் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி க்ளோஸ்ல போற மாதிரி தெரியுது, ஓபிஎஸ் கொஞ்சம் கிட்டத்துல நெருங்குற மாதிரி தெரியுது அப்படின்னு ஒரு டாக்கும் இருக்கு. எல்லாருமே எப்படி இவங்க ரெண்டு பேரும் திரும்ப ஒரு ஒரு மாதிரி ஒரே ட்ராக்ல போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ காரணம் என்ன, எதனால நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேரவை இருக்கு இல்லையா, அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு தலைவரா நியமிக்கப்பட்ட அப்பாவும் இருக்கிறாருல, அவரை வந்து எப்படியாச்சும் வெளில தள்ளிடணும், நம்மளுக்கு சரியா ஃபேவர் பண்றது கிடையாது, ஆளும் கட்சிக்கு தான் ஃபேவர் பண்றாங்க, ஒரு நடுநிலையா அவர் எடுக்கிற முடிவுகள் சரியா இல்லை அப்படின்றத நிறைய பேர் எல்லாருமே யோசிச்சு அவருக்கு வந்து ஓட்டிங் சிஸ்டம் படி அவர் வெளில அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அது நடக்குதுன்றதை தாண்டி இந்த ஒரு சிஸ்டமேட்டிக்கா விஷயங்கள் நடக்கும் போது அதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஓபிஎஸும் இபிஎஸ் கூட ஒரு துணையா நின்னாரு. நாங்க அங்க வந்து கொஞ்சம் பேசி ஒரு மாதிரி ஃபைட் எல்லாம் போனதுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பும் போது இவங்க கூட சேர்ந்து இவரும் அப்படியே கொத்தா கிளம்பினாரு இவங்களுடைய டீமோட. ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட் நம்பர் 1. இவங்க எல்லாரும் கொஞ்சம் என்னதான் ஒரு மன கஷ்டமோ இல்ல வாக்குவாதங்களோ எது நடந்தாலும் ஒரு ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி தரப்புல இவங்க ஒரு தலைவர்களா இருக்கிற ஒரு பொசிஷன்ல இருக்கிறவங்க திரும்பவும் கொஞ்சம் ஒரு மாதிரி சேர்ந்தது ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸா அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே இருக்கு. அண்ட் அகெயின் திரும்பவும் அவருக்கு வந்து அப்படி பண்ணாங்க. அண்ட் இப்போ வந்து ரீசெண்டா அவங்க மேல வந்து இந்த லஞ்சம் வந்து இவ்வளவு இருக்கு 1000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா வந்து 40,000 கோடி அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் இடி வந்து கரெக்டா எல்லாத்தையுமே வெளியிடட்டும் அப்புறமா உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கடனை எதுக்காக இவ்வளவு வாங்கியிருந்தீங்க, இத்தனை வருஷம் ஆட்சி காலத்துல 2021ல 5.18 லட்சம் கோடி அளவுக்கு தான் கடன் இருந்துச்சு. பட் நீங்க 4 வருஷம் ஆண்டீங்க, அந்த 4 வருஷத்துல 4 லட்சம் கோடி அளவுக்கு நீங்க கடன் வாங்கியிருக்கீங்கன்னா நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு பல கேள்விகள் கேட்டாங்க. அது கூட சப்போர்ட்டிவா ஓபிஎஸும் நின்று பல விஷயங்களை விவாதம் பண்ணியிருந்தாரு. அவரு கூட ரொம்பவே வந்து ஃபேவர் பண்ண அந்த விஷயத்தினால நிறைய பேருக்கு ஒரு சந்தேகமும் ஓகே திரும்ப ரெண்டு பேரும் செட் ஆயிட்டாங்க அப்படின்றது. அண்ட் அகெயின் இதை பத்தி ஓபிஎஸ் கிட்டயும் கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, தலைவர்கள் வந்து சேரணும் அப்படின்றது தொண்டர்களுடைய விருப்பமா இருக்கிற பட்சத்துல நடக்கிறதுல என்ன தப்பு அப்படிங்கிறாரு. சோ என்ன தப்பு, ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்க எல்லாம் சேர்ந்தாங்கன்னா ஓகே தான். ஆனாலும் இந்த ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் ஏடிஎம்கே வந்து கூட்டணி பிஜேபி கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே டைட் அப் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இப்போ வந்து நீங்களே யோசிச்சு பாருங்க, டிஎம்கே ஒரு பெரிய 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 சாம்ராஜ்யம் கரெக்டா. சோ அதை வந்து உடைக்கணும் அப்படின்னா அது உள்ள இருக்கிற கூட்டணி கட்சிகள் ஏதாவது ஒரு பிரேக் அவுட் ஆகி வெளில வந்துச்சு அப்படின்னா தான் அதை வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு டவுன் பண்ண முடியும். அப்படி இல்லையா பிஜேபி கூட ஏடிஎம்கே சேரணும், இல்ல ஏடிஎம்கே கூட டிவிகே சேரணும். இந்த மாதிரி இவங்க வந்து அப்போசிட்ல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா ஏடிஎம்கே கூட ஏதாவது ஒண்ணு வந்து கூட்டணிக்கு வரணும், இல்ல இவங்க போகணும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. சோ இது வந்து ஆக மொத்தம் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஏடிஎம்கே ஸ்ட்ராங், பட் இவங்க வந்து ஒரு பெரிய பில்லரு. இன்னொன்னு அடிஷ்னலா இவங்க சேர்ந்துடணும் இல்ல சேர்த்துக்கணும், ஏதாவது ஒண்ணு நடக்கணும். இது நடந்துச்சுன்னா தான் அதை வந்து ஏதாச்சும் பண்ண முடியும் அப்படின்றது. சோ இது வந்து பண்ணணும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல, நடக்கணும். இது யாருங்க வருவா, யாரு ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவாதங்களோ இல்ல நம்ம பேசும்போது நம்ம பேசுறதோ இருக்கு இல்லையா. சோ அதற்கான ஒரு விடையா தான் நான் சொல்றேன். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த கட்சியில யார் ஆளும் கட்சியா மாறுவாங்க, 2026 எலெக்ஷன்ல யாரு ஜெயிப்பாங்க, யார் முதல்வர் சீட்ல உட்காருவாங்கன்னு பல விஷயங்கள் இப்பவே பயங்கரமான ஒரு டாபிக்கா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய அப்டேட்ஸ் குட்டி குட்டியா நம்ம பேசலாம், தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you so much for watching this video. Bye bye.